ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட ரிலீஸுக்கு முன்னாடி வந்து இத்தனை கோடி வந்து கோட் திரைப்படம் வந்து பிஸ்னஸ் மூலமாக வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றது ரசிகர்கள் செம்ம ஷாக்கிங்கில் இருக்காங்க. அதாவது ப்ரொடியூசருக்கு வந்து இப்போயே வந்து செம்ம லாபம். ஸோ ரிலீஸ் ஆனால் எத்தனை கோடி லாபம் வரும் அப்படின்றது ரசிகர்களே அதிர்ச்சியில் இருக்காங்க. அதாவது பிரம்மாண்டமாக உருவாயிருக்க திரைப்படம் தான் நம்மளோட தளபதி விஜய் கோட். ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து நம்மளோட வெங்கட் பிரபு மற்றும் நம்ம தளபதி இணைஞ்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படம் வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி செம்ம பிரம்மாண்டமாக இருக்குங்க. ஸோ வெங்கட் பிரபு இயக்கத்தில் முதல் முறையாக நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காரு. ஸோ யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் இந்த திரைப்படத்தோட தயாரிப்பு நிறுவனம் வந்து ஏஜஸ் நிறுவனம் தான். சமீபத்தில் தான் இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் வந்து ரசிகர்கள் மத்தியில் செம்ம பெரிய ஒரு வரவேற்பு பெற்றுச்சு. இதன் மூலம் வந்து ரசிகர்கள் வந்து செம்ம பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருக்காங்க கோட் திரைப்படத்தின் மூலமாக. ட்ரெய்லர் வெளியிட்ட பிறகு தான் வந்து பத்திரிகையாளர்கள் வந்து நம்மளோட வெங்கட் பிரபு மற்றும் தயாரிப்பாளர் வந்து சந்திச்சிருந்தாங்க. ஸோ அப்பயே வந்து கோட் திரைப்படம் வந்து லாபமா அப்படின்ட்டு வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து நம்ம ப்ரொடியூசர்கிட்ட கேட்கும்போது அவங்க வந்து ஓப்பனாக வந்து ஸோ ஆமாங்க, எனக்கு ரிலீஸுக்கு முன்னாடி வந்து செம்ம லாபம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து அது வந்து எந்த மாதிரி வந்து டீட்டெயிலாகவே தெரியல. இந்நிலையில் வந்து கோட் திரைப்படத்தோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்ட்டு கேட்டேன்னா கிட்டத்தட்ட வந்து 333 கோடி வந்து பட்ஜெட் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அதில் வந்து நம்ம தளபதி விஜய்க்கு மட்டுமே 200 கோடி சம்பளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மற்ற நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ், படப்பிடிப்பு செலவு இதெல்லாம் சேர்த்து வந்து ஒரு 333 கோடி ரவுண்டாக வந்துருதான். ஸோ நம்மளோட கோட் திரைப்படத்தோட ஏஜஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 416 கோடிக்கு வந்து வசூல் செஞ்சுருக்காங்க. இதன் மூலம் வந்து 83 கோடி வந்து ரிலீஸுக்கு முன்னாடியே வந்து நம்மளோட ஏஜஸ் நிறுவனத்துக்கு வந்து கிடைச்சிருக்கான். அதாவது தமிழ்நாட்டு திரையரங்கு உரிமை வந்து ஒரு 76 கோடி, கேரளா திரையரங்கு உரிமை வந்து ஒரு 16 கோடி, கர்நாடக திரையரங்கு உரிமை வந்து ஒரு 13 கோடி, ஆந்திரா மற்றும் தெலுங்கானா திரையரங்கு உரிமை வந்து ஒரு 15 கோடி, இந்தி மற்றும் வட மாநில திரையரங்கு வந்து ஒரு 15 கோடி, ஒடிசாவில் வந்து ஒரு 25 லட்சம், வெளிநாட்டு திரையரங்கு உரிமை வந்து கிட்டத்தட்ட 70 கோடி, இசை உரிமை அதுக்கப்புறம் வந்து இசை உரிமை மட்டுமே வந்து 24 கோடி, டிஜிட்டல் உரிமை வந்து 112 கோடி, அதுக்கப்புறம் டிஜிட்டல் உரிமை வந்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ சேட்டலைட் உரிமை வந்து கிட்டத்தட்ட 85 கோடி. ஸோ அனைத்து மொழிகளிலும் வந்து ஜீ நிறுவனம் தான் வந்து நம்மளோட கோட் திரைப்படத்தை வாங்கியிருக்குங்க. ஸோ மொத்தமாக கோட் திரைப்படத்தோட பிஸ்னஸ் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 416 கோடி வந்து செஞ்சுருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நம்மளோட கோட் திரைப்படத்தோட பட்ஜெட்டே வந்து 330 கோடி தான். ஆனால் வசூல் பிஸ்னஸ் செய்யப்பட்ட இதில் வந்து நம்மளோட கோட் திரைப்படம் கிட்டத்தட்ட வந்து 416 கோடி வந்து ஸோ ரொம்ப பெரிய ஒரு விஷயம்ங்க. ஸோ தயாரிப்பு நிறுவனத்துக்கு நம்மளோட ரிலீஸுக்கு முன்னாடி வந்து இப்போ வந்து 83 கோடி வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இது வந்து ரசிகர்களுக்கு செம்ம பெரிய ஒரு அதிர்ச்சியான நியூஸ் தான்.